வெல்கம் டு டிவைன் 369 டேரா ட்ரேடிங். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அடிக்கடி 1111 எங்கள் நம்பர் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போது இந்த மெசேஜ் உங்களுக்காக தான். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சோல்மேட்ஸ் ப்ளீஸ், சோல்மேட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் உங்களுடைய இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் அப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். நீங்கள் அடிக்கடி 1111 பார்க்குறீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீங்க. அதாவது நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணி அந்த டெசிஷனை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். இது செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக யோசித்து ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிற மாதிரி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அந்த முடிவை எடுக்கும்போது நீங்கள் அடிக்கடி உங்கள் பாஸ்ட் லைஃப்குள்ளே போயிட்டு வரீங்களோ தெரியல எனக்கு. உங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றி நீங்கள் ரொம்ப நினச்சி உங்களுக்குள்ளே ரொம்ப அந்த ஹேர்ட்டான மாதிரி அந்த நாட்களெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரில. பட் அதுலேருந்து நீங்கள் வெளியில் கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு இப்போது கண்டிப்பாக ஒரு ஹீலிங் தேவைப்படுது. உங்களுக்குள்ளே இருக்க அந்த இன்னர் சைல்டு நீங்கள் வெளியில் கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருந்த ரெஸ்ட் இப்போ உங்களுக்கு போதும். இனிமேலும் அப்படியே இருக்காமல் அந்த டெசிஷன் எடுத்துகிட்டு ஆக்ஷனில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் மென்டலாகவே ரொம்ப டிஸாஸ்ட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஏன்னா உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக பர்ன் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தா அப்படின்னா, ஏன்னா இந்த அடுத்து நிறைய யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகிறாங்க. புது ஏதாவது ஒரு பல வழிகள் உங்களுக்கு காட்டப்படும். பட் அதில் நீங்கள் மென்டல் கிளாரிட்டியோடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்படியே இந்த மாதிரியே ஒரு குழப்பத்திலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறது மறுபடியும் ஃபர்தராக பழைய இதுக்கு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பாஸ்ட்டோடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நீங்கள் வச்சுட்டு அதுலேருந்து கிடைச்ச லெசன்ஸை மட்டும் வச்சுட்டு இப்போ இந்த ஃப்யூச்சருக்கு நீங்கள் இந்த லெசன்ஸை மட்டும் வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் ஆகும்போது தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பீப்புள் ப்ளீஸராக இருக்கீங்க. மற்றவங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ போதும், மற்றவங்களுக்கு பண்ண வேண்டியதான். பட் உங்களுக்கான பவுண்ட்ரிஸ் நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணுங்கள்.